ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அன்பு உள்ளங்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் அன்பு உள்ளங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ வந்து சரியாக போட முடியல, ஏன்னா நாங்கள் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறோம். தமிழ்நாடு வரதுக்கு ஒரு மே 4 மார்னிங் 8:10 வந்து நாங்கள் ரீச் ஆகணும். ஆக்சுவலாக இது வந்து சேலம் ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் சேலத்துலேருந்து தான் நாமக்கல்லில் போகிற பிளான் வந்துட்டு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அப்போது டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணுறப்போ நாமக்கல்லில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரல. ஸோ அவங்க சேலமே வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் தான் எங்களுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இன்னும் அதை வந்து அப்டேட் பண்ணல, அதுக்கு டைம் இல்லை என் ஹஸ்பண்டுக்கு. ஸோ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு டிரைவர் அண்ணா என்னோடய பிரதர்ஸ் வந்துருந்தாங்க. திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணி செட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு தமிழ்நாடு வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஐயர் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு சேலம் அங்கே தான் போயிருந்தோம். அது வந்து ஒரு வெஜிடேரியன் சைவ ஹோட்டல். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நெய் ரோஸ்ட்டு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டுட்டு, நல்ல அதாவது ரொம்ப நாளாக இந்த சாப்பாடெலாம் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி திருப்தியாக இருந்த மாதிரி இருந்தது. நல்லா ஒரு நெய் ரோஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் அங்கேருந்து கிளம்புனோம். பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு ஜாப் சொல்லி வச்சுருந்தோம், அதையும் என்ன பண்ணுறேன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து என்னால் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுக்கல, டைம் இல்லை எங்களுக்கு வந்து. ஏன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக வெயில் இருந்தனால குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 months உங்களுக்கு வந்து அந்த வெயில் வந்து சேராது, ஏதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். வெயில் நிறைய தண்ணி குடித்தோம், அப்படியுமே எங்களுக்கு ஒரு டீஹைட்ரேஷன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டி ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஷிஃப்ட் ஆகிறனால வீடெல்லாம் ஃபுல்லாக ஒரு டைம் ஆக்சுவலாக என்னோடய அத்தை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு போய்ட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரு தொடச்சிடலான்னு சொல்லிட்டு நான் முந்தின நாள் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் மதர் இன் லாவும் போயிட்டு கொஞ்சம் என்னோடய சிஸ்டர் 3 பேரும் போயிட்டு லைட்டாக வீடெலாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா ரெண்ட்டுக்கு விட்ட வீடு, நம்ம திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபேமிலியாக போகிறோம். ஸோ ஓகே, ஒரு கணபதி ஹோமம் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் என்னோடய அப்டேட் பாருங்கள். சில வீடியோஸ் பிரம்மமுகூர்த்த வீடியோலாம் நீ கண்டினியூவாக வர. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் அட்மிஷன் போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே நாங்கள் ரெஸ்ட்டே வந்து இது ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் வந்து நாமக்கல் எருமப்பட்டியிலே மகாபாரதின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் சேர்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் டைமை செலவு பண்ணி எங்கள் வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் அன்பு உள்ளங்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.